Super managers, are you ready? Say aye. All of you hard fun, say aye. Are you ready? Say aye. Get set, go, 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 go. Come on, come on. எஸ்டர்டே நடந்த லேர்னிங் ப்ரோக்ராமில் வந்து நான் கற்றுக்கிட்டது வந்து டீம் ஒர்க் மெயின், தென் ட்ரஸ்டிங் அதர்ஸ். யார் நம்ம கீழே இருக்கிறாங்களோ அவங்க நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும். அவங்க வந்து பேசுகிறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை, அவங்க பேச வைக்கிறது தான் நம்ம வேலை. தட் ஷுட் பி ட்ரை. அதை ட்ரை பண்ணாலே வந்து அவங்களால குற்றம் சொல்லக்கூடாது. இப்போ நேற்று நீங்கள் கொடுத்த மார்னிங் செஷனில் கொடுத்த ப்ரோக்ராமில் வந்து எங்கள் டீமில் நாங்கள் 3 பேர் தான் அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணோம். பட் நீங்கள் எல்லாம் வாட்ச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒருத்தர் எந்திரிக்கிச்சு நிற்க வச்சிங்க. அப்போ அவர் கொஞ்சம் தடுமாறினார். அந்த டைமுக்கு தான் நாங்கள் யோசித்தோம். அப்போ அவருக்கு அந்த டீமுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தோம்னா இன்றைக்கி அவர் வந்து தடுமாறி இருக்க மாட்டார். ஸோ தட் ஐ ஹவ் லேர்ன். நெக்ஸ்ட் திங் வந்து அந்த 1 to 60 ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாரு. அதில் வந்து ஸ்ட்ராட்டஜி, வி ஹேவ் பிளானிங் வந்து ரொம்ப மெயின். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கையாளுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிளானிங், பொறுமை, அவசரம் வேண்டாம். நான் இந்த நாள் நிறைய விஷயத்த அவசரமாக செஞ்சுருக்கேன், அவசரமாக எல்லாத்துலேயும் பேசியிருக்கேன், சண்டை கட்டியிருக்கேன். பட் இனிமேல் வந்து அதை செய்யக்கூடாது. நம்மளுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறது முடிவெடுக்க வேண்டியது நம்ம கையில் இருக்குது. அதை வந்து பாசிட்டிவாக கொண்டு போயிடணும். அதுதான் நேற்று கற்றுக்கிட்டது. இன்னொரு விஷயம், நேற்று செஷனில் லாஸ்ட்டாக அவர் சொன்னது பிஹேவியர். அது ரொம்ப ரொம்ப மஸ்ட். பிஹேவியர் வந்து ரொம்ப மஸ்ட். அந்த கார்டு கேம் நீங்க சொல்றீங்க. கார்டு கேம் இல்லை சார், ஐஸ் ஐஸ். அது அந்த ஐஸ் கேம் கார்டு கேம் ரெண்டுமே. அந்த ஐஸ் ஃபேக்டரியோட ஜாக் நீங்க சொன்னீங்க. ஆமா ஆமா ஆமா. அதுல பாத்தீங்கன்னா பிஹேவியர், நம்ம வந்து நமக்கு மேலே இருக்கிறவங்களாம் கீழே ஒர்க் பண்ணுறாங்கிறது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நம்ம அவங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறோம், அது வந்து அவரை மாதிரி நம்ம போய் ஐஸ் ஃபேக்ட்ரியில் மாட்டிட்டு போகிறது கிடையாது. பட் ஆனால் நம்ம தன்னை போல் வந்து அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவரோட பார்வை நம்ம மேலே பட்டாலே வி ஆர் வேல்யூபிள். ஸோ பிஹேவியருங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. நம்ம மேலே இருக்கோம், நம்ம கீழே இருக்கிறவங்கள வந்து நம்ம இப்படி தான் நடத்தணுங்கிறது கிடையாது. இனிமேல் யாராவது அப்படி இருந்தால் தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. என்கிட்ட சில விஷயங்கள் இருக்குது, பெருசாக இல்லை, ஒரு 25% ஐ எம் லைக் தட் ஓன்லி. ஐ வில் சேஞ்ச் ஷுர். தென் டுடே கிளாஸில் நான் கற்றுக்கிட்டது டீம் ஒர்க், ஃபோக்கஸிங், ஃபோக்கஸ் ஃபார்வர்டிங். நம்ம எப்போ நம்மளோட ஃபோக்கஸும் ஃபார்வர்டில் தான் இருக்கணும். பேக்வேர்டில் யோசிச்சுட்டு இருந்தோம்னா பின்னாடி இருக்கிறோம், முன்னாடி போயிடுவோம். நம்ம ஃபோக்கஸ் ஃப்ரண்ட்டில் தான் இருக்கணும். டீம் ஒர்க்காக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பொறுமையாக, அவசரம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு சிக்கல்லையும் பல ஆங்கிளில் நம்ம கையாளணும்னா எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் நம்ம அதை வந்து பொடியாக்கிடலாம். டீம் ஒர்க் இருந்தால் மெயின் டீம் ஒர்க், பிளானிங், அப்சர்வேஷன், யாரும் லிசனிங். யாராவது ஒருத்தர் பேசுனாங்கன்னா நம்ம காது கொடுத்து கேட்போம். இது வரைக்கும் நான் கேட்டதில்லை, நான் நினைக்கிறேன் இனிமேல் கேட்குறேன். தென் ஈகோங்கிறது மெயின். அது வந்து நிறைய பேருக்கு நிறைய இருக்கு. டென்ஷன், ஒர்க் டென்ஷன். நம்ம இதே ஒர்க் டென்ஷனில் கொண்டு போய் தான் ஃபேமிலி கூடயே போடுறோம். சில ஃபேமிலிக்குள்ளே போகும்போது அஃபிஷியலாக விட்டுறாங்க, சிலருக்கு விட முடியறதில்லை. அப்போ அதே டென்ஷனோட ஃபேமிலி கூட போகும்போது அது வந்து அங்கேயும் தான் பாதிக்குது. நேற்று நடந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸ் வந்து என்னை வந்து ஃபேமிலி வரைக்கும் கொண்டு போய் பாதிக்க வச்சுது. அதனால் வந்து யாராக இருந்தாலும் சொல்லியிருக்கிறேன், யார்கிட்ட யார் எப்படி பேசினாலும் உங்களோட டென்ஷனை அடுத்தவங்ககிட்ட காட்டாதீங்க தயவு செஞ்சு. ஸோ வந்து ஈகோ டென்ஷன். தேங்க்யூ நித்யமா, தேங்க்யூ ஸோ மச். இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நேற்று நாங்கள் அட்டன் பண்ணோம், இன்றைக்கி அட்டன் பண்ணோம். 2 நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். அதில் வித் லேர்னிங்கோட நாட் ஒன்லி என்ஜாய். இப்போ நான் இதை வந்து இப்போ எப்படி வந்து சொல்லிட்டு போனார், இதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக அவர் இதுக்கு தான் சொல்கிறாரு. நம்மளுக்கு ஆஃபீஸில் ஒவ்வொரு மீட்டிங் இதுதான் சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து நம்ம ஆஃபீஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேசணும்னு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாரு, பட் யாரும் பேசுறது இல்லை. பட் இங்கே சார் வந்து நம்ம கோச் வந்து என்ன பண்ணாருன்னா நம்மளுக்கே தெரியாமல் நம்மகிட்டே போட்டு நம்மகிட்டே வாங்கிடுறாரு.
நம்ம கேம் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம உள்ள இறங்கிற கேமில் கடைசியில் எல்லாம் கேம்லாம் முடிச்சு போட்டு திருப்பி வந்து அவர் நம்மளை லாக் பண்ணிடுவார். இதில் எல்லாமே 100% ஆஃபீஸில் மீட்டிங் அட்டன் பண்ணி எல்லாருமே கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க 100%. எஸ்டர்டே மீட்டிங் வந்து எஸ்டர்டே நம்ம லேர்னிங் வந்து சூப்பர். கம்பேர்ட் வித் எஸ்டர்டே விட இன்னைக்கு ஃபண்டாஸ்டிக். நல்லா லேர்ன் பண்ணோம். ரொம்ப தேங்க்ஸ். 6 thinking hacks எப்படி இருந்தது? என்ன பிளான் வச்சிருக்கீங்க? ஹேக்ஸ் வந்து இப்போ நான் நேற்று உங்கள்கிட்ட மீட்டிங் முடிச்சு போனதுக்கப்புறம் வெளியே போனதுக்கப்புறம் என்கிட்ட பேசினோம். இந்த மாதிரி கூப்பிட்டுருந்தார், வெளியே போன உடனே கூப்பிட்டுருந்தார். இந்த மாதிரி இன்றைக்கி என்ன லேர்ன் பண்ணீங்கன்னு கேட்டார். இந்த மாதிரி வந்து 6 thinking hacks சொன்னார். அவர் மேபி அவர் அந்த வார்த்தையை கேட்டுருந்தாரு, பட் அவருக்கு அது என்னன்னு தெரியல. அப்புறம் நாங்கள் சொன்னோம் நேற்று நைட் போய் டிஸ்கஸ் பண்ண நானும் சுற்றி எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அடுத்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் அதையே. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்னா நம்ம அடிக்கடி நாங்கள் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் மீட்டிங் போடுவோம். ஒரு 13 டீம் இருக்காங்க. 13 மேனேஜர் ஃபஸ்ட்டு ஏதோ எமர்ஜென்சினா ஃபஸ்ட்டு 13 மேனேஜர் தான் மீட்டிங் இருக்குது வித் டைரக்டர். அப்போ அது பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறோம்னா ப்ராப்ளம். நாங்கள் இந்த மாதிரி 6 thinking பேச மாட்டோம். பர்டிகுலர் ஒரு பிரச்சனை ஏதாவது ஒருனா இதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு டிஸ்கஸ் பண்ணி டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் முடிவு எடுத்துருவோம். இனிமேல் 100% நாங்கள் 6 thinking தான் போகிறோம். அது இன்னைக்கு புதுசாக வந்து அது தெரிய அந்த டீம் ஹெட்ஸு அந்தந்த யூனிட்ல இருக்கிற நம்ம ஸ்டாஃபுகளுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணுங்க. ஏன்னா நம்ம மட்டும் தெரிஞ்சால் பார்த்தாது. அவங்களுக்கு சொன்னோன்னா மேபி இது நாட் ஒன்லி கம்பெனிக்கு அப்ளிகபிள் இருக்கிறது இல்லையா, நம்ம ஃபேமிலிக்கு எல்லா இடத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். 100% அதை பண்ணுங்க. சூப்பர், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இம்ப்ளிமெண்ட் சி லேர்னிங் எடுத்துக்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் லேர்னிங் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் வரும். நிறைய விஷயங்கள் வந்து மேபி நம்ம மீட்டிங்கில் பேசுறது தெரியும், பட் பேசுவோம் இம்ப்ளிமெண்ட் ஆகாது. இது வரைக்கும் அப்படி தான் நம்ம மீட்டிங்கில் நடந்துருக்கு. இன்னைக்கு போய் இதை முடிச்சு போட்டு இது பேசணுன்ற மேட்டர் பேசுவோம். 2 வருஷம் ஆகும், 4 வருஷம் ஆனாலும் அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். திருப்பி அது சம்மந்தமான பிரச்சனை வரும்போது தான் நான் அன்றைக்கே சொன்னேன் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படிங்கிறது வரும். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நம்ம நடந்துருக்கு. பட் இனிமேல் அது சம்மந்தப்பட்ட யாராவது என்னோட டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டதை நான் அதை டேக் கேர் பண்ணிக்கிறேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது என்னோட பொறுப்பு, அதை நான் பண்ணிக்குவேன். அதே மாதிரி அவங்க எதையோ அங்கே டேக் கேர் பண்ணி அதை நம்ம பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் சொல்ல தான் முடியும், அதை ஃபாலோ பண்ண நம்ம தான் ஃபாலோ பண்ணணும். அது ஒரு தேங்க்யூ ஸோ மச் கார்த்திகேயன் சார். வாண்டர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திகேயன் சார். ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இந்த டீமில் மெயினாக வந்து நம்ம எல்லாம் கற்றுக்கிறது என்னன்னா எல்லாம் முருகன் இருந்தாலும் வந்திருக்கிறேங்க. ஆனால் வந்து என்னுடைய டேபிளில் இருக்கிறவங்க என்னை தவிர எல்லாருமே வேறு வேறு யூனிட் தான் வந்திருக்கிறாங்க. இப்போ என்னன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியா இருக்குங்க. அவங்க கூட இருக்கும்போது எனக்கு தெரியுது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அந்த ஐடியா பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் ரெண்டு டைம் பிக் பண்ணிக்கிறோம். இதே நேற்று வந்து எல்லாரும் வந்து நான் கூட இருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் எல்லாம் செய்கிறாங்க. நான் வேடிக்கை பார்த்தேன். ஆனால் வந்து அவங்க ஐடியா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னால் வந்து அதை சக்ஸஸ் பண்ண முடியல. இப்போ வந்து எல்லாருடைய ஐடியா வச்சுட்டு இது நான் தான் கூட இருந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு சக்ஸஸ் பண்ண முடிஞ்சது. மெயினாக வந்து இந்த மீட்டிங் வந்து என்ன தெரிஞ்சுதுன்னா ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து நெகட்டிவ் திங்கிங் இருக்கக்கூடாது. இவங்களால் முடியாது, இவங்களால் பண்ண முடியாது, நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற நெகட்டிவ் திங்கிங் நம்ம வந்து விட்டுட்டாலே நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம கம்பெனியில் எல்லாரும் பண்ணுறோம். முதல்ல கம்பெனி போனோடனே உள்ள வேலையை ஆரம்பிச்சிடறோம். அது வந்து எல்லா யூனிட்லையும் நடக்குதுங்க. சில பேர் ஸ்டார்ட் பண்ணும்போதே மீட்டிங் போட்டு டிஸ்கஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த கம்பெனி நல்லா வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்குங்க. இதில் வந்து இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு கேம் கொடுக்கும்போதே ஒரு 3 மினிட்ஸ் நமக்கு டிஸ்கஷன் கொடுக்குறாரு, சார் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக வந்து கேமை ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுறாரு. அதை தோத்துடுறோம். திரும்ப என்ன பண்ணுறாரு, நீங்கள் திங்க் பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க, டைம் கொடுக்குறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம திங்க் பண்ணுறோம். அது வரைக்கும் திங்க் பண்ண மாட்டோம். அப்போ நம்ம கம்பெனியில் வந்து ஏன் வந்து பிரச்சனை ஆன பிறகு முன்னாடி திங்க் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுக்குறோம். அவங்களுக்கு டைம் ஒதுக்கி கொடுக்கணுங்க. உங்களால் பண்ண முடியும், உங்களால் நிச்சயம் முடியுங்கிறத நம்ம கூட அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறோம். அவங்க அதை கேட்குறாங்க. லேர்னிங் மெயினாக வந்து லேர்னிங் லெசனிங் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இந்த ப்ரோக்ராம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் we need more training program. அப்போ தான் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா வேலையும் அச்சீவ் பண்ண முடியுது. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு
நேற்று சூப்பர் மேனேஜ்மெண்ட் சொல்லி ட்ரைனிங் கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து கம்யூனிகேஷன் மெயின் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த கம்யூனிகேஷன் வந்து கார்த்திக் சார் சொன்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் ஆகணும். எங்கேயுமே நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகாது. அது ஒரு ஈகோ பிரச்சனை இதெல்லாம் நிறையா இருக்குது. அது சொல்ல விரும்பலை. பட் இதை கற்றுக்கிட்டதை நம்ம செய்யணும். அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அந்தந்த மேனேஜர் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண நடக்குது. அதே மாதிரி கீழே இருக்கவங்களும் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. சொல்லாத மனசுக்குள்ளே வச்சுட்டு நான் அங்கே சொன்னேன் இங்கே சொன்னேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு மேனேஜர் மேலே ஒரு பழி சொல்கிறது அந்த மாதிரி எதுவும் இருக்க வேண்டாம். அவங்க பிரச்சனை அந்த இது சொல்லி அந்த டீமோட சேர்த்து கம்யூனிகேஷன் பண்ணி பாருங்க. நீ மெயின் கம்யூனிகேஷன் தான். கம்யூனிகேஷன் Communication is the என்னது? Communication is the glue. அந்த கம்ப நல்லா புடிச்சு வைக்கிறது. நல்ல கம்யூனிகேஷன் இருந்தா தான் ட்ரஸ்ட் வரும். Yes. Ready? 1 2 3. இந்த ப்ரோக்ராம் நமக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கு மேனேஜ்மெண்ட்டில் வந்து நமக்கு மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். சார் வந்து சாரை வந்து நம்ம வந்து பைலட் பண்ணி இவங்க வந்து நமக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி அந்த ஒரு லேர்னிங் கொடுத்ததுக்கு சாருக்கும் அவங்க டீமுக்கும் நம்ம சார்பாக உங்களோட மெயின் லேர்னிங் என்ன? உங்களோட மெயின் லேர்னிங் என்ன? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி மெயின் லேர்னிங் சொன்னால் தான் கோஆப்ரேஷன், கோஆர்டினேஷன், ட்ரைனிங், லேர்னிங். நம்ம ஈகோ எல்லாம் விட்டுட்டு ஒரு பார்ட் நம்ம அச்சீவ் பண்ணால் எல்லாம் சேர்ந்து அதை வந்து எவ்வளோ சீக்கிரம் நல்ல மாதிரி அச்சீவ் பண்ண முடியுமோ அதை டீம் ஒர்க். அதுதான் சார் சொன்ன மாதிரி எல்லாருமே கோஆபரேஷன் கோஆர்டினேஷனோட ஈகோவை தனியாக விட்டுட்டு எல்லாருமே கூட முன்ன போலாம். முன்னாடி நம்ம திடீர் சொன்னார்ல ஃபோர்த் அச்சீவ் பண்ண முடியும். எல்லாமே கூட ஒர்க் பண்ணோம். டீம் ஒர்க் இஸ் டீம் ஒர்க். டீம் ஒர்க் இஸ் அகைன் இல்லை இந்த லேர்னிங் கிளாஸ் நான் வேலைக்கு சேர்த்து 30 வருஷம் ஆச்சு. ரொம்ப சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ அதை பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டஸ்டாக பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கம்பெனிக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட்டில். அது வேற டிஸ்கிரிப்ஷன் பிருத்திவி, விக்னேஷ், கார்த்தி, ஹெச்ஆர் சார் அண்ட் யூ எல்லாத்துக்குமே தனிப்பட்ட முறையில் நேற்று பண்ண ப்ரோக்ராமில் வந்து 6 கேட் அப்படிங்கிறத கேட்டிருப்போம். நிறைய பேர் வந்து ப்ரோக்ராம் நிறைய பேர் பிரச்சனைக்கு முடிவு சொல்லுவோம். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி வழியை நிறைய கிடைச்சிருக்குது. ஒவ்வொரு பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹேட்டுக்கும் ஒவ்வொரு ஐடியா எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது, இப்படி வந்தால் எப்படி இருக்கும், இப்படி வந்தால் எப்படி இருக்கும், அதை நம்ம ரெகுலேஷன் பண்ணி அதுக்கு முன்னாடி ஃபைனல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சு எப்படி ஆகுறது அப்படிங்கிறத அது ஒரு தந்திரம். அது தெரிஞ்சது நேற்று பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வந்து பப்ளிக்லையும் சரி, ப்ரைவேட்லையும் சரி, பர்சனல் லைஃப்லையும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் கற்றுக்கிறது என்னென்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து ஈகோ என்கிட்ட நிறைய இருக்குது. நான் சொல்கிறேன், ஒத்துக்கிறேன். கோபம் ஒரு தேவையில்லாம அதையும் குறைக்கணும். டென்ஷனுக்கு குறைக்கணும். அவசரப்படுற எல்லா இடங்கள்லையும் அதை குறைக்கணும். இதெல்லாம் விட்டுட்டோம்னா நம்ம லேர்ன் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல லேர்ன் பண்ணிட்டு அதுலேருந்து கண்டினியூ லேர்னிங், கோஆபரேஷன் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம லைஃப் இன்னும் டெவலப் ஆகிக்கலாம். பர்சனலாக எனக்கு இந்த மோட்டிவேஷன் கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்ஸ் டு தேங்க்யூ ஸோ மச். எந்த ஒர்க்கு செய்யறதா இருந்தாலும் ப்ராப்பர் பிளானிங் இருந்துன்னு வச்சுக்கலாம். கண்டிப்பாக இதெல்லாம் ஜெயிக்கும். ப்ராப்பர் பிளானிங் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம பின்னோக்கியே தான் போயிட்டு இருப்பாங்க. ஒரு ஒர்க் பண்ணணும்னா ப்ரீவென்ட் பிளானிங் பண்ணணும். ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, மெயின்டெனன்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பிஃபோர் பிளானிங் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் பண்ணலாம். அர்ஜென்ட்டாக வந்து எந்த ஒர்க்கை வந்து யார் எப்போ சொன்னாலும் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் வந்து திங்க் பண்ணுங்கள். சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க, உடனே செய்யணும்னு தப்பாக செய்யாதீங்க. ப்ரிவென்ட் பிளானிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஜெயிக்கலாம். சரிங்களா? டென்ஷன் எதுக்காக வருதுன்னா நம்ம இம்ப்ராப்பர் பிளானிங் பண்ணுறதால தான் டென்ஷன் வருது. கம்யூனிகேஷன் மஸ்ட்டு. கம்யூனிகேஷன் வந்து எங்கள் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறாங்க, கம்யூனிகேஷன் கொஞ்சம் கேப் இருக்குது. நானும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஒரு நியூஸை சொன்னால் எல்லாருக்கும் வந்து அது ஒரு 500 பேர் இருக்குன்னா 500 பேருக்கு ரீச் ஆகணுங்க. அதான் கம்யூனிகேஷன்.
டாப் லெவலில் மட்டும் தெரிஞ்சால் பிரயோஜனம் இல்லை, ஃப்ளோர் லெவலில் தெரியணும். ஃப்ளோர் லெவலில் தெரிஞ்சால் தான் கம்யூனிகேஷன் 100% ரீச் ஆகிடும். 50% ரீச் ஆகிடும். ஒரு சின்ன ப்ராப்ளம் ஹவுஸ் கீப்பிங்னா எல்லாருக்குமே தெரியணுங்க. சூப்பர்வைசர் தான் செய்யணும், எஃப்எம் தான் செய்யணும், மேனேஜர் தான் செய்யணும், நோ யூஸ். சரிங்களா? இது நேற்று வந்து ஒரு 6 hours பண்ணாங்க. 6 hoursல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல, ஃபர்ஸ்ட் ஒன்றும் புரியல. ஒன்றுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஒயிட், நெக்ஸ்ட் ரெட், தேர்ட் ஒன் பிளாக், ஃபோர்த் ஒன் எல்லோ, ஃபிஃப்த் ஒன் கிரீன், லாஸ்ட் ஒன் ப்ளூ. ஆனால் அந்த 5 கேப்போட இந்த ப்ளூ கேப் பண்ணாரு எல்லாருமே கம்பெனி ஆல்ரெடி growth to higher position. Once again, thanks to Mr. Thank you, sir. இந்த ப்ரோக்ராம் கொடுத்த அத்தனை நல்ல உணவுகளுக்கும் நன்றி நன்றி நன்றி. இப்போ இந்த கம்யூனிகேஷன் நமக்கு கம்பெனியில் நிறைய கேப் இருக்குங்கிறது ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இங்கே எதாவது தெரிஞ்சது எப்படி கம்யூனிகேஷன்னா எப்படி பண்ணணுங்கிறது நம்ம காலத்தில் தெரிஞ்சிட்டோம். ஒவ்வொரு ப்ரோக்ராம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கம்யூனிகேஷன் மூலமாக தான் திருப்பி சக்ஸஸ் பண்ண முடியுது. இப்போ கம்யூனிகேஷனுங்கிறது மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக கம்பெனிக்குள்ள இருக்கணும். அத்தனை பேருக்குமே கம்பெனி வந்து செல்ஃபோன் கொடுத்துருக்கு. அப்போ அந்த செல்ஃபோனில் கம்யூனிகேஷனுங்கிறது ஒருத்தர் கேள்வி போடும்போது அந்த கம்யூனிகேஷன் நிறைய பேர் போடுறது கிடையாது. நான் உங்களோட ஸ்பேஷன் போடாமல் இருந்திருப்பேன். அதனால் அந்த கம்யூனிகேஷனை நம்மளாம் திருப்பி பில்டப் பண்ணி நம்ம கம்பெனி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம எல்லாருமே மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையாக செயல்படுவோங்கிறது நான் நம்புகிறேன். அது மாதிரி நானும் நடந்துக்கிறேன். ரெண்டாவது ரொம்ப விஷயத்தை நம்ம பிளானிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த பிளானிங் வந்து கம்பெனிக்குள்ளே நான் உட்பட இந்த மேனேஜர் பிளான் போட முடியும். அந்த பிளானிங் கிட்டே வந்து என்கிட்ட மைக்கும்போது என்கிட்ட பேசுறது சொல்லும்போது நான் பிளான் பேசவே மாட்டேன். நான் என்ன சொல்கிறது, யாரை பேசுங்க சொல்லி கேட்பாரு. எல்லாம் தடைகளை போட்டுட்டு நம்ம பேச மாட்டோம். ஏன்னா அதை பற்றி சரியாக தெரியாமல் இருக்கிறது தான். 6 Act ஒன்று பேசும்போது தான் தெரியுது நம்மளுக்குலாம் அவ்வளோ வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவில் நம்மளும் பேசலாம். அதை பற்றி தெரியாதனால நம்மளும் பேச பண்ணுறோம். அப்போ வந்து ஒருத்தரே சில விஷயங்கள் துணிக்கிற போது அவங்க பேச முடியாமல் பண்ணுறோம். நமக்கே வருது, நமக்கே பிரச்சனை, நம்ம பேசாமல் இருந்துடலாம் அப்படிங்கிற நிறைய விஷயத்தில் நம்மளும் தட்டி கழிச்சு விட்டுறோம். இனி அப்படி இல்லாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கிளியர் கட்டாக பேசி பிளான் படி பண்ணி நம்ம கம்பெனியை அடுத்த லெவலுக்கு எடுத்து போகிறதுக்கு உறுதுணையாக பண்ணலாம். இந்த நேரத்தில் நம்ம எல்லாமே ஒற்றுமையாக முருகன் இண்டஸ்ட்ரியல் ஃபேமிலிங்கிறத மீண்டும் ஒரு ப்ரூவ் பண்ணி ஒற்றுமையாக இருக்கும். தேங்க்யூ சார். அஜித் சார் அண்ட் வாஜ்பாய் உங்கள் 3 பேருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். Hard work. Thank you so much. எல்லாரும் சேஃபா வீட்டுக்கு போங்க. சேஃப் இருங்க. Thank you so much. Bye bye. Good night. Good night. Thank you so much. Thank you so much. Hello everybody, my name is Dr. Sachin and I am a life coach. I use games, activities and exercises to teach young champions valuable life skills and study skills which help them become number 1 in studies and number 1 in life. Continue to watch our videos, share them, subscribe to our channel and please do comment. It'll help us, it'll inspire us to make more good content like this. Thank you so much for watching our channel. Also do visit our website. Thank you so much.